அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து எப்படிங்க ஓப்பன் ஆனது அப்படின்னா, நிஃப்டி மார்னிங்லலாம் ஒரு 400 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே ஒரு 250 பாயிண்ட் வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு, அதாவது நிஃப்டியில். ஸோ நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் கூட அங்கேருந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஃபால் வந்து பெரிய அளவில் நடக்கலை. ஓகேங்களா? இப்போ நாமெல்லாம் என்ன எதிர்பார்த்துருந்தோம், இப்போ சோசியல் மீடியாலலாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 2000 பாயிண்ட் கேப் டவுன் நடக்கும், 1000 பாயிண்ட் கேப் டவுன் நடக்கும் நிஃப்டியில் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஒரு கேப் டவுனே நடந்தால் கூட அங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம காலையில் மார்னிங் வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தோம். இது எதனால் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக கேப் டவுன் விழுகிறப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு வந்து, அதாவது இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரைஸஸ் குறைஞ்சி வந்து வாங்கலாம். ஓகேங்களா? ஒரு 1000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 950 ரூபாய் 940 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மந்த்லாம் நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், டிஏஎஸ் வந்து பெரிய அளவில் வந்து தொடர்ந்து வந்து பை பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தை வந்து பார்த்துருந்தோம். அதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட ஒரு 0.98%, அதாவது ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து புல்லிஷ் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம், அதாவது 7 தடவை வந்து நமக்கு வந்து எப்பெல்லாம் நிஃப்டி வந்து 1% ஃபால் ஆயிருக்கோ நமக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரைடே வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். நமக்கு அந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷன்லாம் ஹோல்டு பண்ணியிருந்தா நமக்கு வந்து லாஸஸ் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா கேப் டவுனில் விழுந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து புல்லிஷ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து புல்லிஷ் ஃபார்ம் ஆயிருக்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி படி நடந்திருக்கு. பட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு வாலட்டிலிட்டினா கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து இருந்தது. ஓகே, இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதே மாதிரி தாங்க இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த வீக் ஃபுல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ வார் நடக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத நம்ம க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் அதில் பார்க்குறப்ப நான் அந்த நியூஸை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா? இப்போ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1214 பாயிண்ட் பக்கம் டவுனாக இருக்குது. நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா கேப் டவுன் ஓப்பனிங்னால கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் மேப் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹீட் மேப்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பாசிட்டிவ் வந்து கிடையாது. அதாவது பாசிட்டிவ் வந்து கிடையாதுன்னா பெரிய அளவில் டவுன் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி எடுத்து கொஞ்சம் ரெட் கலரில் தான் க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் பெரிய அளவில் அடி வாங்கினது ரிலையன்ஸ் தான், வேறு வழி கிடையாது. ஏன்னா ரிலையன்ஸ் வந்து மெயினாக வந்து ஒரு ஆயிலை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நமக்கு பெரிய அளவில் அடி வாங்கியிருக்க ரிலையன்ஸ், அப்புறம் மாருதி, டிஎம்பிவி, எல்டி, அதானி போர்ட்ஸ், இண்டிகோ, ஏசியன் பெயிண்ட்ஸ், ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து கொஞ்சம் வெளியும் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் தாக்கம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மெயினாக நாம் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்னிங்கில் கொஞ்சம் புட் ஆப்ஷன் சைடு பை பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ இப்போ என்ன ஒரு க்ளோசிங் டைமில் எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல், அதாவது கால் ஆப்ஷன் சைடு புட் ஆப்ஷன் சைடு ரெண்டு சைடுமே வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ஈக்குவலாக வச்சிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? க்ளோசிங்னா இன்னும் கொஞ்சம் 10 மினிட்ஸ் இருக்கு. பட் இப்போ இருக்கிற டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்ப ஒரு ஈக்குவல் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டியில் மட்டும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3265 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 559ங்கிற அட்வான்ஸு, டிக்ளைன்ஸ் வந்து 2651, அன்சேஞ்ச் வந்து 55. 52 வீக் ஹையில் வந்து 35 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 628 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. நான் ஆல்ரெடி சொன்னல, ஏன் வந்து புல்லிஷ் ஆனதுக்கு மெயின் காரணம் வந்து 52 வீக் லோவில் வந்து 628 ஸ்டாக்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ண தான் பார்ப்பாங்க தவிர அந்த இடத்துல வந்து பேனிக் வந்து ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர்ஸோட கான்செப்ட் அதுதான். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே இறங்க மறுபடியும் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் சொல்கிறதுனா, இப்போ 100 ரூபாயில் ஒரு ஸ்டாக் இருக்குது,
அந்த 100 ரூபாய் ஸ்டாக் வந்து 50 ரூபாய்க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபாய் இடத்துல வாங்கியிருந்தா எனக்கு 50 ரூபா நஷ்டம் தான் கிடைக்கும். அதே 50 ரூபா இடத்துல வாங்கினா அங்கேருந்து மேலே வர்றப்ப எனக்கு 100 150 ஒரு 200 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டில் 628 ஸ்டாக்ஸ்லாம் விழுகிறப்ப கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார தான் வருவாங்க. பெரிய அளவில் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குமாங்கிறது டவுட்டு தான். ஓகே, இப்போ ஆட்டோ செக்டார் எடுத்துக்கிட்டோம், எல்லா செக்டார்லையுமே பணத்தை வந்து வெளியே தான் எடுத்திருக்காங்க. மெட்டலில் மட்டும்தான் 35.65, அதுவுமே வந்து கொஞ்சம் டேமேஜ் தான் இருக்குது. ஓவராலாக எல்லா செக்டார்லையும் ஒரு 1% வந்து க்ளோசிங் வந்து ரெட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டட் ஸ்டாக்ஸை பெரிய அளவில் புஷ் பண்ணியிருக்கிறாங்க செல்லிங் சைடு. பட் ஓவராலாக ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ண விடலை. இப்போ HDFC பேங்காக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இருக்கட்டும், இந்த அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த வார் பேனிக்னால கேப் டவுன் நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் டிஐஆர் இருக்கட்டும், எஃப்ஐஆர் இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுற அளவுக்கு புஷ் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கான ஒரு ஹோல் டீட்டெயிலுமே அதுதான். ஓகேங்களா? டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல், ஹிண்டல்கோ, ஓஎன்ஜிசி, சன் ஃபார்மா, ஐடிசி. ஸோ ஐடிசி இப்போ தான் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வருது. நெக்ஸ்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோ, எல்டி, அதானி போர்ட்ஸ், மாருதி, டிஎம்பிவி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான டாப் லூசர்ஸுக்கான லிஸ்ட்டு. ஓகே, இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்? இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் டச் பண்ணிட்டு, அதாவது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் நமக்கு வந்து மேலே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரே கண்டிஷன் தான். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் வந்து செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. இல்லை ஒரு ஹையர் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக அங்கேருந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு எவ்வளோ மூமெண்ட் வந்து மேலே வந்ததோ, ஸோ சேம் மூமெண்ட் வந்து நாளைக்கு மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ செல்லிங் எப்போங்க நடக்கும் அப்படின்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகும். அதாவது நிஃப்டி இன்னும் க்ளோஸ் வைக்கல, இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி க்ளோஸ் வந்து 24,905 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது 25,904க்கு கீழே ஓப்பனிங் 24,875 ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா, ஸோ நம்ம ஹையர் ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம் அப் டு 24,590, அதாவது இந்த லோ வரைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகி கீழே இறங்கினா கூட இதெல்லாம் உடஞ்சாதான் மறுபடியும் கீழே வருமே தவிர அகைன் வந்து இந்த 24,590 பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு வந்து மேலே தான் வரும். ஓகேங்களா? இது நாளைக்குன்னு சொல்கிறத விட நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஹாலிடே, அதாவது நாளைக்கு வந்து ஹோலி ஃபெஸ்டிவல்னால ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து நமக்கு வந்து ஹாலிடே. எம்சிஎக்ஸ் செஷன் மட்டும் நாளைக்கு ஈவினிங்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கேப் டவுனாக கேப் அப்பாக நான் ரொம்ப கன்ஃபியூஸ் வந்து பண்ணிக்காதீங்க. ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான் அதிகபட்சமாக நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ கேப் டவுன் விழுகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பட் அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணலை. ஓவராலாக ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் இல்லைனா ஒரு கேப் அப் அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து வெனஸ்டே வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு 17.81 போயிடுச்சு. போகாமையா இருக்கும். ஸோ வார் டென்ஷன்னால ஸோ மக்கள் வந்து பயந்து ஸ்டாக்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஓவராலாக. ஸோ அதனால தான் இந்தியா விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 17.81 போயிருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 16.10 பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. இல்லை இந்த 17.81 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வெனஸ்டேவும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா விக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ நமக்கு மறுபடியும் கொஞ்சம் கிராஷ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த கிராஷ் எவ்வளோ தூரங்கிறது தான் நான் இப்போ பார்த்தேன். 24,590 தான் ஸோ நமக்கான டெட்லைன் இந்த இடம் சப்போர்ட் ஜோன். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு வந்து கீழே வந்து இறங்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் நான் சப்போர்ட் சொல்கிறேன், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு 59,133, நிஃப்டி வந்து 24,590, ஃபின் நிஃப்டிக்கு வந்து 27,296, சென்செக்ஸ் வந்து 78,678, நிஃப்டி வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து 12,984. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டேக்கான சப்போர்ட் ஜோன். யூஎஸ்டி ஐஎன்ஆர் எப்படிங்க இருக்குது? அதுவுமே வந்து வீக்கில் தான் இருக்குது. அதாவது வீக்னா என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் வீக்காக தான் போயிட்டுருக்கு. 91.44. ஸோ அது 22 ரீச் ஆனால் கூட நமக்கு வந்து கொஞ்சம் கிராஷ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி ஒரு ஃப்ளாட்டில் இருந்தாலும் இந்த இந்தியன் விக்ஸ் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டில் இருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. இல்லைனா மறுபடியும் கிராஷ் ஆகும். எப்படி கிராஷ் ஆனாலுமே நமக்கு நிஃப்டி உடையணும். 24,590 பிரேக் அவுட் எடுத்தால் தான் ஸோ நமக்கு மறுபடியும் கீழே வருமே தவிர அதுலேயும் கீழே வரத்துலேயும் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும்
எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் தான். இந்த ஜோன் எல்லாமே நமக்கு வந்து 24,332, 24,590. ஸோ எல்லாமே நமக்கு சப்போர்ட்டில் தான் நிற்கிது, பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி தாங்க. அதாவது ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் நடந்து கீழே இறங்கினா மறுபடியும் ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாலட்டல் மார்க்கெட்டாக தான் இருக்குமே தவிர ஒரு ஒன் சைடுங்கிறது ரேர். இன்னொரு 2-3 நாளைக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னங்க ஆக போகுது அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து $77 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரானில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து தான் கப்பல் மூலயமா 20% உலகத்துக்கு தேவையான 20% க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து அங்கேருந்து தான் கப்பல் வழியாக வந்து நமக்கு வந்து வருது. ஓகேங்களா, நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் அந்த வழியாக தான் நமக்கு வந்து வருது. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்த வந்து இப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து கப்பல் வந்து எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி ஈரான் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா இந்தியாவுக்கும் பாதிப்பு தான். இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பல் கூட இனிமேட்டு வராது. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் கார்பரேஷன் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் கொஞ்சம் வந்து அடி வாங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக டிமாண்ட் ஜோனில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ க்ரூட் ஆயில் டிமாண்ட் ஜோனில் இருக்கிறப்ப $77.16 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ரீசன்னால நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இப்போ க்ரூட் ஆயிலோட நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன? இப்போ மார்னிங்லேயே நமக்கு வந்து டெலிகிராமில் ஒரு விஷயத்தை வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நமக்கு மார்ச் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல சுத்தமாக செல்லர்ஸே கிடையாது காலையில இருந்து. ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பையர்ஸ் தான் இருந்தாங்க. அப்படி யாராவது செல்லிங்கில் யாராவது உள்ளார போயிருந்தா அந்த கான்ட்ராக்டையும் பையர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து பை சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படி இருக்கிறப்ப க்ரூட் ஆயிலோட நெக்ஸ்ட் சப்போர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ரிஸ்க் எடுத்து தாங்க பண்ணணும். இப்போ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, நடுவில் போனால் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டில் தான் எம்சிஎக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ எம்சிஎக்ஸோட சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான லோ. இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் இன்னைக்கு லோ பார்த்தீங்க அப்படின்னா $6,210. இப்போ நடுவில் போயிட்டு எங்கேயாச்சும் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் மறுபடியும் பை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டாப் லாஸ் போகலன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்? திடீர்னு ஒரு பெரிய அளவில் ஒரு செல்லிங் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங் அடிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய அளவில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் லாஸஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து என்ன சொல்கிறதுனா பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நாளைக்கு ஈவினிங்கோ இல்லை வெனஸ்டேயோ வந்து நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். பட் எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் கண்டிஷன் தான். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி கொடுத்துட்டு நாம் இந்த இடத்த வேணால் ஸ்டாப் லாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஹை வந்து க்ரூட் ஆயிலோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,733. சப்போஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுதான் அப்படின்னா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். லோ வந்து இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ வந்து இந்த ஜோன், அதாவது இந்த ரெட் கலர் கேண்டில் லோ வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட்டை வந்து இன்றைக்கி வந்து ட்ரா பண்ணவே முடியாது எம்சிஎக்ஸில். ஓகேங்களா, ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நேச்சுரல் கேஸும் அதே தான். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 278.5 பிரேக் அவுட் பண்ணால் மேற்கொண்டு ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் போகாமே இருக்கலாம். ஓகேங்களா, அதுவும் சொல்லிடுறேன், எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. எந்த டைம் வேணால் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கலாம். ஸோ ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு சேம் தான் இன்னைக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு லோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து ரெக்கவரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு லோ வரைக்கும் வந்துட்டு ரெக்கவரி கொடுத்தது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இன்னைக்கு லோ வந்தது. அப்படி லோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சப்போஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து லோ வந்தது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய ரெக்கவரி வந்து நமக்கு எம்சிஎக்ஸ் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம எம்சிஎக்ஸை இன்னைக்கு வந்து பார்க்கணும். நடுவில் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த சப்போர்ட்டை நம்ம ட்ரை பண்ணால் கூட என்ன சொல்லணும், சின்ன ஸ்டாப் லாஸுக்கெல்லாம் நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நாளைக்கு வந்து ஹாலிடே, பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நேஷ்னல் ஹாலிடே. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து எப்பவும் போல் இருக்குது. ஓகேங்களா, அது பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து ரன்னிங் கொடுக்குது அப்படின்னு. எப்படியோ ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் இல்லைனா ஒரு நியர்பை சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.